எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று பைபிள் எத்தனையோ விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதில் முக்கியமானது இந்த பகுதி. இந்த வசனத்தை அநேகர் தவறாக வக்கரிக்கிறார்கள். எப்படி என்றால், நாம் கடனை வாங்கக்கூடாது என்று. அப்படியல்ல. கடன் யாரிடத்துல வாங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளும் உண்டு. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே வரும்போது யாரிடத்திலையும் கடன்பட்டவர்களாக கடனாளிகளாக இருந்துவிடக்கூடாது. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு கடன் நம்முடைய சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த கடன். அது எப்பொழுதும் நாம் கடன் பட்டிருக்கிறோம். அது ஒன்று. இன்னொரு கடனும் இருக்கிறது. முதலாவது கடன், ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் ஒவ்வொரு சகோதரியினிடத்திலும் எப்பொழுதும் அவர்களை பார்க்கும்போது இவர்களிடத்தில் நான் பட்ட கடன் என்னவென்றால், இவர்களை நேசிக்க வேண்டும். இவர்களையே நான் நேசிக்காவிட்டால் காணப்படாத தேவனை நான் எப்படி நேசிக்க முடியும்? கண்ணெதிரே தோன்றுகிற என்னுடைய சகோதரன், கண்ணெதிரே தோன்றுகிற என்னுடைய சகோதரி, கண்ணெதிரே இருக்கக்கூடிய என்னுடைய சபையார், இவர்களையே நான் நேசிக்காமல் இருந்தால், இவர்கள் மீதே நான் கோபமாக இருந்தால், இவர்களை குறித்து நான் இல்லாத பொல்லாததை எல்லாம் பேசினால், இவர்களை குறித்து நான் தவறாக மற்றவர்களிடத்தில் சொல்லி அவர்களை குற்றப்படுத்தினால், இவர்களிடத்திலேயே நான் இப்படி இருக்கும்போது தேவனிடத்தில் கண்டிப்பாக தேவனை நேசிக்க கூடியவனாக அப்படிப்பட்டவர்கள் இருக்க முடியாது. இது பைபிள் சொல்லுகின்ற உண்மை. கண்ணெதிரே உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரன் யார்? இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யார் உன்னுடைய சகோதரன், யார் உன்னுடைய சகோதரி, யாருடைய பெற்றோர் என்றால் தேவனுடைய பணியில் இருக்கக்கூடிய சபையார் ஆகிய நம்முடையவர்கள். அவர்களையே நீ நேசிக்காவிட்டால் நீ தேவனை நேசிக்கக்கூடியவன் அல்ல. அது பொய். அவர்களை பார்க்கும்போது நான் இவர்களுக்கு என்ன கடன் பட்டிருக்கிறேன் என்றால், அன்பு கூற வேண்டிய கடன். இந்த கடனை இல்லாமல் வேறு எந்த விதத்திலையும் நான் கடன் பட்டிருக்க கூடாது. யாருக்கும் எந்த பாக்கியும் நான் இருக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கையிலே. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர் ஒருவர் இருந்தான். அவன் பேர் சகேயு. அவனை பார்த்து லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இங்கே சகேயுவை பார்த்து 9ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு மாயாஜால வார்த்தை போன்ற ஒரு அற்புதமான வார்த்தை. என்ன அந்த வார்த்தை? படிங்கம்மா. 9ஆம் வசனம்மா. இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு, எந்த வீட்டிற்கு? சகேயுவின் வீட்டிற்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? ஏன் அந்த வார்த்தை சொல்லுகிறார்? சகேயுவே, நான் உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும், உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றால், தங்கினால் உன் வீட்டுக்கு வந்தால் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. அதற்கு சகேயு செய்த 2 காரியங்கள். யாரிடத்திலையும் அவன் கடன் படவில்லை. கடன் என்றால் கடனாக வாங்கியதல்ல. யாருடைய பொருளும் என்னிடத்திலே அநியாயமாக இல்லை,
முதலாவது கொடுத்தல், தான தர்மம் செய்தல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தல். தேவனுடைய பிள்ளைகளிலே யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவுதல். மொத்தத்தில் ஏழைகளாகிய உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, ஏழைகளாகிய உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, தேவனுடைய வேலையில் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, தேவனுடைய பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான தர்மம் செய்வது. அடுத்து, அநியாயமாக என்னிடத்தில் எந்த ஒருவருடைய பணமும் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில தான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு தான் ரட்சிப்பு. யாருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கடன் பட்டிருக்க கூடாது. அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும் ஆபத்தாக வரும். யாரிடத்திலாவது நான் அநியாயமாக பணத்தை பெற்றுக் கொண்டிருந்தால், யாத்திராகமம் 22 அதிகாரம் 26, 27 வசனங்கள். யாத்திராகமம் 22 அதிகாரம் 26, 27. தேவனுடைய கேரக்டர் பாருங்க. அவருடைய எண்ணம் எப்படிப்பட்டதோ, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதோ பாருங்கள். உன் சகோதரனிடத்தில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் திரும்ப அவனுக்கு அதை தந்துட வேண்டும். பிரச்சனை என்னன்னா, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அவன் போர்வை அதுதானே, அது அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளக்கூடிய வஸ்திரம். குளிருக்கு அவனுக்கு இருந்தால் பரவாயில்லை, அவனுக்கு வேறு நன்றாக இருந்தால் பரவாயில்லை, நீ தப்பித்துக் கொண்டாய். கடன் வாங்கி அவன் பெற்றுக்கொண்டவன். ஒருவேளை அவன் இல்லாதவனாக இருந்து, ஐயோ தேவனே கர்த்தாவே என்று ஒரு வார்த்தை வாயை திறந்து சொன்னால் அதை நான் கேட்பேன். எனக்கு என்னுடைய சகோதரன் என்னுடைய போர்வை எடுத்துக்கொண்டான், இப்பொழுது எனக்கு இல்லை, எனக்கு குளிராக இருக்கிறது, நான் உறங்க முடியவில்லை, நான் வேதனைப்படுகிறேனே தேவனே ஐயோ என்று ஒரு வார்த்தை சொன்னால் நான் அதை படிக்குமா முறையிட்டால் நான் அதை கேட்பேன். அதனால்தான் சொல்லுகிறார், யாருக்கும் கடன் பட்டிருக்க கூடாது, யாரிடத்திலையும் கடன் படாதிருங்கள். கடனை வாங்கக்கூடாது என்றல்ல, கடனை வாங்கக்கூடாது என்று சொல்லவில்லை தேவன் எங்கேயும். கடன் பட்டிருக்கக்கூடாது, கடமைப்பட்டிருக்கக்கூடாது. கடன் பட்டிருக்கக்கூடாது என்றால் யாருடைய சுமையும் நம்மேல் இருக்கக்கூடாது. அது நம்மை பழிவாங்கும், நம்முடைய குடும்பத்திற்கு ஆபத்தாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட ஆபத்தை நமக்கு ஏற்படுத்தும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது பரவும். அதை சுமப்பார்கள் நம்முடைய பிள்ளைகளும் கூட, நம்முடைய குடும்பமும் கூட. என்னுடைய உயிரை வைத்தறிச்சல் சொல்லுவாங்க, அது கிடையாது. என்னுடைய உயிரையே அவன் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல. என் உயிரை ஊற்றிக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல. யாரிடத்திலேயும் நாம் கடன் பட்டிருக்க கூடாது. நமக்கும் அது ஆபத்து, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஆபத்து. நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அவனுடைய உயிரை நாம் எடுத்துக்கொண்டால், இப்போ நாம் படித்தோம் பார்த்தீங்களா, ஐயோ தேவனே என்று ஒருவன் நம்மை குறித்து முறையிட்டால், அல்லது தன்னுடைய கஷ்டத்தை குறித்து முறையிட்டால், அந்த கஷ்டத்திற்கு காரணம் யார் என்று விசாரித்து அந்த விசாரணையின் முடிவால் தேவன் அதை காட்டுவார். தாவீது சவுல் மரித்த பிறகு இஸ்ரவேல் அனைவரும் கூட, யூதா கோத்திரமாகட்டும் மற்ற எல்லா கோத்திரங்களாகட்டும் ஒன்றுபட்ட பிறகு, ஒன்றுபட்ட இஸ்ரவேலர்களை ஆள துவங்கின போது தாவீது அவர் செட்டிலான பிறகு, தாவீது செட்டிலான ஒரு ராஜாவாக அமைதியாக அமர்ந்த பிறகு, அவர் செய்ய முனைத்த முதலாவது வேலை, யாருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். 2 சாமுவேல்
9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனாத்தான் நிமித்தம். ஏன் யோனாத்தான் நிமித்தம்? தன்னுடைய உயிரை காத்தவன், கடன்பட்டவன் யோனாத்தான். யுத்தத்திலே மரித்தாலும் கூட அவன் மரித்து விட்டான், இருந்தாலும் அவனுடைய குடும்பத்திற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். யோனாத்தான் நிமித்தம் யாராவது இருக்கிறார்களா என்று தேடுகிறார் தாவீது. காரணம், இவர் யோனாத்தானுக்கு கடன்பட்டிருக்கிறார், நன்றி கடன்பட்டிருக்கிறார். நன்றி கடன் பட்டதினால் யோனாத்தானுக்கு முடவனாகிய அவனுடைய குமாரனுக்கு இவர் எத்தனையோ உதவிகளை செய்ய நினைக்கிறார். யாருக்கும் கடன் பட்டிருக்க கூடாது. தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய குடும்பம் என்னால், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததி சாபத்திற்கு ஆளாக கூடாது. என்னுடைய கடன் அவர்கள் மேல் சுமரக்கூடாது. அவர்கள் மேல் எந்த கடனும் இருக்கக்கூடாது. அது அப்படி கொஞ்சம் முன்னாடி போங்க. 3ஆம் அதிகாரம், அதே 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 28 படிக்கலாம். தாவீது அதை கேட்ட பொழுது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றென்றைக்கும் பழி இல்லை. எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காரு பாருங்க தாவீது. தன் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் எந்த பழியும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்கிறார். நாமும் கூட செய்கின்ற தவறுகள், சில தவறுகள் நம்முடைய பிள்ளைகளின் மீது அந்த பழி விழக்கூடாது. அந்த பழி நம்முடைய பிள்ளைகளின் மீது விழக்கூடாது என்றால் யாரும் நம்மை மண்ணை தூற்றக்கூடாது. அந்த அளவுக்கு உண்மையிலே வயிற்றுச்சலா, வயிறு எரிஞ்சு போய் வயிறை நெஞ்சல் அடித்து சொல்லுவாங்க, மண்ணெல்லாம் வாரி விடுவாங்க. உண்மையிலேயே அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது பலிக்கும் கண்டிப்பாக. எச்சரிக்கையாக தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாக அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றென்றைக்கும் பழியில்லை. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரியமயக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விடுகிறவனும் அப்ப குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று உள்ளது உள்ளபடி சொல்லுகிறார். என்ன இந்த சாபம்? தாவீது விடுக்கின்ற சாபம் அல்ல, அது அப்படிதான். அநியாயமாக ஒருவனுக்கு அநீதி இழைத்தால், அந்த அநீதியால் அந்த குடும்பமே அழிந்து விட்டால், அந்த குடும்பமே கஷ்டப்படும் போது அந்த பழி ஐயோ தேவனே என்று முறையிட்டால் எத்தனை பேர் முறை தேவன் கேட்டிருப்பார். அந்த முறைக்கெல்லாம், நீதிமான்களின் முறைக்கெல்லாம் முக்கியமாக உன்னுடைய சகோதரன் ஐயோ என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அது நம்முடைய குடும்பத்திற்கே ஆபத்தாக வரும். ஆகையால் தான் சொல்லுகிறார், எந்த விஷயத்திலும் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் எந்த விஷயத்திலையும் கூட நீங்கள் கடன் படக்கூடாது. தேவன் கேட்பார், கணக்கு கேட்பார். பிரசங்கி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரசங்கி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே ஒருவன் நன்றாக சம்பாதித்தான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப பரிதாபமாக அவருடைய வாழ்க்கை நமக்கு காணப்படும். 3ஆம் வசனம். பிரசங்கி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று நீண்ட ஆயுளை கொண்டவனாக அநேக காலம் ஜீவித்து தீர்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமல் செத்தானாம். அவன் எவ்வளவுதான் அவன் சம்பாதித்தாலும் பாருங்க, அவன் 100 பிள்ளைகள் என்றால் எத்தனை பொண்டாட்டி இருப்பாங்க தெரியல என்றால் உருவகமாக சொல்லுகின்ற விஷயம். அவனுடைய குடும்பம் பெரியது, எத்தனையோ சந்ததி இருக்கிறது, நல்ல செல்வம் இருக்கிறது.
எத்தனை செல்வம் இருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் அந்த சம்பாதித்த சம்பாத்தியத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. அது மட்டுமா, அவன் சம்பாதித்த தன்னுடைய பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகளால் எந்த ஒரு பயனும் இவன் அடையவில்லை. கடைசியாக அவன் அனாதை பிணமாக செத்தானாம். அவன் ஏன் அப்படியாக செத்தான்? என்ன நடந்தது இங்கே? சம்பாதித்ததை அனுபவிக்க முடியவில்லை, பெற்றெடுத்த பிள்ளைகளால் நிம்மதி இல்லை. அவன் வாழ்ந்ததோ நீண்ட காலம் வாழ்ந்தாலும் படுக்கையிலே சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களும் உண்டு. படுக்கையாக அப்படியே இருப்பாங்க, ஆனால் சாக மாட்டாங்க. ஏன் அந்த சாகாபாரம் பெற்றிருக்காங்கன்னா, அனுபவிக்க வேண்டும், இங்கேயும் அனுபவிக்க வேண்டும், அங்கேயும் அனுபவிக்க வேண்டும். அனாதை பிணமாக சாக வேண்டும். சம்பாதித்த சொத்து கண்ணெதிரே இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. காரணம், ஏதோ ஒரு பழி அவன் மீது இருக்கிறது. கடன் பட்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு. யாருடைய உயிரையும் நம்மீது அந்த பழி நம்மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது சுமத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடிய எச்சரிக்கையாக, ஏதோ ஓகே அவனை ஏமாத்திட்டோமா, இவனை ஏமாத்திட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்க. 10 ரூபாய் தானே, 1 ரூபாய் தானே, இல்லை இவ்வளோ தானே, இல்லை இந்த சின்ன பொருள் தானே, இது சரி, இந்த சின்ன விஷயம் தானே. நீ எதை செய்தாயோ அதையே அறுப்பாய். இந்த காரியம் தேவனிடத்திற்கு சென்றால் ஏழையின் குரலை கேட்கக்கூடியவர் தேவன். ஐயா பசி என்று அவன் முறையிட்டாலோ, ஐயோ எனக்கு உடையல்ல என்று முறையிட்டாலோ, ஐயோ என்னுடைய கஷ்டம் என்று முறையிட்டாலோ, அந்த கஷ்டத்திற்கு பழிகாரன் யார் என்று தேடி சென்று அதை கேட்டு தேவன் அதற்கு சரி கட்டுவார். பைபிளிலே இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்கள் நமக்கு காணப்படும். தேவன் ஏழையின் குரலை கேட்கக்கூடியவர். ஆகையால் தான் சொல்லுகிற, எந்த ஒரு கடனும் பட்டிருக்கக்கூடாது. நீ உன்னுடைய சகோதரனுக்கு அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் இன்னொரு கடனும் இருக்கிறது. பாருங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதலாவது கடன் எதென்றால், என்ன கடன்? யாருடைய அநியாயமாக யாருடைய விஷயமும் நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அந்த நன்றி கடனை நாம் மறக்காமல் எப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு, தாவீதை போல கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த நன்றி கடனை திரும்ப செலுத்த வேண்டிய காலத்தில் செலுத்த வேண்டும். எந்த ஒருவனுடைய அநியாயமாக பொருளும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நாமே அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும். நல்லவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு. அதையும் தேவன் பார்ப்பார். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து வந்து இருப்பாராம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வீட்டிலே வந்து இருந்தால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. சகேயுவை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற அந்த வார்த்தைக்கு காரணம், யாரிடத்திலாவது அநியாயமாக நான் ஏதாவது பெற்றுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு 4 மடங்காக திருப்பி கொடுப்பேன். ஏழைகளுக்கு நான் என்னுடைய பணத்தை கொடுப்பேன். இந்த 2 காரியங்கள், ஏழைகளுக்கு கொடுத்தல், அநியாயமாக எந்த ஒருவனுடைய பொருளும் என்னிடத்தில் இல்லாமல் பத்திரமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வீட்டிலே ரட்சிப்பு, அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். லாசரு வீட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனுடைய பலன், செத்தாலும் கூட உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றார் லாசரு. எங்க இருக்க? ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய பணியை செய்யக்கூடிய கடன், தேவனுடைய வேலை. அந்த வசனத்தின் சாராம்சம் என்னன்னா, என்ன படிக்குமா? தேவனுடைய வேலையை செய்கிறவன் அவனுடைய கூலி என்னவென்றால், கிருபை கிடையாது. நான் தேவனை இரக்கம் பாராட்டி தேவனுடைய வேலையை செய்யவில்லை. நான் கடன் பட்டிருக்கிறேன். இது ஒரு கடன். என்ன அந்த கடன்? தேவனுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன்.
தேவன் எனக்கு கொடுத்த வேலையை செய்தல். இந்த 2 கடன்களும் நான் எப்பொழுதும் படக்கூடாது, கடன் பட்டிருக்கக்கூடாது. முதலாவது நாம் கற்றுக்கொண்டது, எந்த ஒரு சகோதரனிடத்திலும் நாம் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு எந்த கடனும் நாம் படக்கூடாது. மேலாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவருடைய அநியாயமாக எந்த ஒரு விஷயமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. யாரிடத்தில் அவர் நன்றி கடன் பட்டிருந்தால் தகுந்த காலத்தில் அவர்களுக்கு அதை செலுத்த வேண்டும். இங்கே அடுத்து முக்கியமான ஒரு கடன் என்னது? கிரியை செய்கிறவனுக்கு, தேவனுடைய வேலையை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை அல்ல, அது கடன் பட்டிருக்கிறாய் நீ தேவனுக்கு. தேவனுடைய வேலையை செய்ய வேண்டிய, என்னால் முடிஞ்சது ஏதோ செய்கிறோம் பிரதர் கிடையாது. யார்கிட்டையாவது ஒரு 10 லட்சம் கடனை வாங்கி சரி என்னால் முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் தர அப்படின்னா கிடையாது. தேவன் உனக்கு கொடுத்த விஷயத்தை நீ திரும்ப தர வேண்டும். கடன் பட்டிருக்கிறாய், நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய வேலை கடன் பட்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை காலத்திலே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எவ்வளவு காலத்தை கொடுத்தாரோ அந்த காலத்திலே ஏதோ உன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் வாழ்ந்து ஏதோ கொஞ்சம் செய்வதல்ல வேலை. அந்த கடனை நீ செலுத்த வேண்டும். தேவன் கேட்பார் கணக்கு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்து எத்தனை? அதற்கு நிகராக நீ சம்பாதித்து சேகரித்தாயா? ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்மில் ஒவ்வொருவனும், நாம் அனைவரும் கூட நம்மை என்னை குறித்து நான் தேவனுக்கு கணக்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன அந்த கணக்கு? நீ இறந்த பிறகு உன்னுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் உனக்கென்று ஒரு புத்தகம் இருக்கும். உனக்கென்று ஒரு புத்தகம். உனக்கு கொடுக்கப்பட்ட, உனக்கு ஏதாவது கடன் பட்டிருக்கிறாயா? நீ என்ன கடன்? யாருடைய சாபமாவது, யாருடைய அது இரத்தப்பழியாவது அல்லது யாருடைய முறையீடு உன் மீது இருக்கிறதா? அல்லது நீ முக்கியமாக தேவன் உனக்கு கொடுத்த கடன், தேவனுடைய வேலையை செய்ய வேண்டிய கடன் என்று அந்த கடனை பூர்த்தி செய்து விட்டாயா? இது எல்லாம் பார்ப்போம். ஏதோ நாம் பிறந்துட்டோம், ஏதோ ரொம்ப ஈஸியாக நினைக்கிறோம் வாழ்க்கையை, ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் போனோம் வந்தோம் அப்படின்னு. நம் அனைவரின் மீதும் கடன் இருக்கிறது. என்ன அந்த கடன்? யாருக்காவது ஏதாவது அநியாயமாக செய்திருக்கிறோமா? அந்த பழி நம்முடைய பிள்ளைகளின் மீது வருமா? யாரிடத்திலாவது யாருக்காவது நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேனா? அது மட்டுமல்ல, நான் செய்ய வேண்டிய தேவனுடைய வேலை கடன், அதுவும் கடன், முக்கியமான கடன். என்ன அந்த கடன்? தேவன் நாளைக்கு என்னை அந்த கணக்கு கேட்பாரே, அந்த கடனை பூர்த்தி செய்து விட்டேனா? நான் என்னுடைய வாழ்க்கையிலே பூர்த்தி செய்கிறேனா? கடனை அடைக்கிறேனா தேவனுக்கு? எதெல்லாம் நான் தேவனுடைய வேலையை செய்திருக்கிறேன் இது வரைக்கும்? சாதாரணமாக யூனிவர்சிட்டியில் யாருக்காவது உதவி செய்யும்போது, டேடிக்கிட்ட யாராவது உதவி அப்படின்னு வந்தாங்கன்னா உடனே அவனுடைய பேக் ஹிஸ்ட்ரி பார்ப்பார். அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வேலை? எதுவுமே செய்யலையா? ஒன்றும் தரமாட்டார். ஏதாவது செஞ்சிருந்தா ஓகே யோசிப்பார். தேவனும் கூட நமக்கு பரலோகத்தை தர வேண்டும் என்றால் அவர் கொடுத்த அந்த தாளந்தை அடைக்க வேண்டும். 1க்கு 1, 2க்கு 2, 10க்கு 10 குறையாமல் தேவன் கொடுத்ததை அப்படியே கொடுப்பதல்ல. தேவன் கொடுத்ததை அதை வியாபாரம் பண்ணி அதை பெருக்கி தேவன் கொடுத்த அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். இல்லாவிட்டால் நமக்கும் ஆபத்து, நம்முடைய குடும்பத்தும் ஆபத்து. அதனால தான் சொல்லுகிறார், ஒருவனிடத்தில் ஒருவன் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல். ஒரு சகோதரனை பார்க்கும்போது நம்முடைய சபையிலே எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டுமே தவிர, நீயும் சொல்ற நன்றி
நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி பிரதர். தெரியாமல் ஏதாவது செய்திருந்தாலும் கூட அவர்களை பார்த்து கோபப்படக்கூடாது. இரண்டு லாஸ்ட் வீக் நாம் பார்த்தோம், என்னை விட உயர்ந்தவன் அவன், என்னை விட நல்லவன். பவுல் என்ற ஒரு மிகப்பெரிய மகானே சொல்லுகிறார், எல்லாரை பார்க்கிலும் நானே நம்பர் 1 பாவி அப்படின்று. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தாலும் கூட இவர்கள் அனைவரை காட்டிலும் நான் கெட்டவன், இவனே நல்லவன், என்னை விட இவன் நல்லவன், என்னை விட இந்த சகோதரி நல்லவள் என்ற எண்ணத்தோடு இருந்தால் அவர்களை நாம் கெட்ட வார்த்தையோடு நாம் பேச மாட்டோம். சகோதரனை சகோதரியை அவர்களை நாம் தகாத விஷயங்களை அவர்களை குறித்து நாம் பழி சுமர மாட்டோம், கோள் மூட்ட மாட்டோம். புத்தியீனமான வார்த்தைகளை பேசாமல் என்ன செய்வோம்? நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எப்பொழுது? சகோதரரிடத்திலே சகோதரியினிடத்திலே அன்பு கூறக்கூடிய அந்த கடனே இல்லாமல் கவனமாக இருந்தால் இப்படி இருப்போம் சபையிலே. எதனால் இதெல்லாம் சொல்றேன்னா, நமக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்ப தலைவன் என்றால் அந்த குடும்பத்தில் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள். ஒரு குடும்ப தலைவி என்றால் அந்த தலைவியாக அவளும், அவனுடைய கணவனும், அவருடைய பிள்ளைகளும், அவளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய கிருபையிலே அந்த குடும்பம் தேவனால் போஷிக்கப்படக்கூடிய குடும்பமாக, தேவனால் கிருபையை பெறக்கூடிய குடும்பமாக, இயேசு கிறிஸ்துவானவரே அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக எந்த ஒரு சகோதரனிடத்திலும் கடன்பட்டில்லாமல் அனைவரையும் கூட அரவணைத்து, யாருடைய பழிக்கும் நாம் ஆளாகாமல், யாருடைய முறையீட்டிலும் நாம் இல்லாமல், யாருடைய கஷ்டத்திலோ நாம் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது பல சந்ததிக்கு கூட தொடரலாம், சொல்ல முடியாது. அது உன் மீதும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் 7 தலைமுறைக்கு கூட இருக்கும் என்றால் இந்த வார்த்தை சொல்லுவார் தேவன் பழைய ஏற்பாடு. 7 தலைமுறைக்கு பல காலமாக அந்த பழி இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட பழிகளை எல்லாம் நாம் தலையின் மீது வைத்துக் கொள்ளக்கூடாது. நம் தலையின் மீது எந்த பாரமும் இருக்கக்கூடாது, எந்த பழியும் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆகையால் ஒருவரிடத்தில் ஒருவர் நான் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேற எந்த கடனும் நாம் படக்கூடாது. ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும். இதை நிறைய பேர் தப்பாக மாற்றி விட்டுருவாங்க. என்னென்னு ஏதோ ஃபெலோஷிப்பு கடனே வாங்கக்கூடாதுன்னு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே கடன் வாங்க மாட்டாங்க, பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. ஒரு சில பேர் நாங்கள் கடனை வாங்க மாட்டோம், வட்டி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், அவங்க போகிற வட்டியும் சாப்பிடுவாங்க, பேங்க்கில் கடனும் வாங்குவாங்க. அது கிடையாது. யாருடைய ரத்த பழிக்கும் நாம் சுமரக்கூடாது. யாருக்கும் நான் பழி, முக்கியமாக பழி, நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும், எப்படியாக? தகுந்த காலத்திலே. அப்பொழுது நம்முடைய குடும்பம் நாம் நிம்மதியாக இருப்போம். ஓகே, ஃபினிஷ் பண்ணலாம்.